ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 6 உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 37:6 சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் 2 விதமான காரியங்களை செய்கிறவர். ஒன்று, நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டம் பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நாம் அநேக நேரங்களில் யோசிப்பது உண்டு, இது யதார்த்தமான ஒன்று. என் நீதி மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த விஷயத்தில் தவறு செய்யவில்லை, ஆனால் நான் தவறு செய்யாதவனாக சித்தரிக்கப்படுகிறேன், குற்றம் சாட்டப்படுகிறேன் என்றெல்லாம் நாம் நம்மை நாமே வருத்தி கொள்ளுகிற காரியம் உண்டு. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த காரியத்தை நடப்பிக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் புலம்புகிறது உண்டு. என் நியாயம் மற்றவர்களுக்கு ஏன் தெரியவில்லை என்று கவலைப்படுகிறது உண்டு. பொய் சொல்லி சிலர் செய்திருப்பான், ஆனால் நான் செய்யவில்லை என்று நமக்கு ரோதமாய் அவன் எழுப்பி சொல்லும் போது அவன் வார்த்தைகள் எடுப்படும். நம்மை மற்றவர்கள் தாழ்த்தி விடுவார்கள், நீ செய்திருப்பாய் என்று. இப்படி பல காரியங்களில் நம்முடைய நீதியும் நியாயமும் மறக்கப்பட்டு அவமானத்தை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு சூழல் நம் கடந்து வந்திருக்கலாம், அல்லது அந்த பாதையில் நாம் போய்கொண்டிருக்கலாம். நான் உண்மையாய் இந்த காரியத்தை செய்தேன், ஆனால் எனக்கு தீமை செய்தார்கள், எனக்கு விரோதமாய் தீமையை செய்தார்கள். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் உண்மையாக இருந்தேன், அவர்கள் என்னோடு கூட அப்பம் புசித்தவர்கள், என்னோடு கூட நன்றாக பழங்கின நட்புள்ளவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி விரோதமான காரியங்களை செய்துவிட்டார்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நண்பர்களால் வந்த துரோகம், நான் நம்பினவர்களால் நடைபெற்றதான துரோகங்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அப்ப ஆண்டவர் நம்முடைய நீதியையும் நியாயத்தையும் மறந்து விட்டார் அல்லது மறக்க பண்ணினார், என்னை நினைவு கூறாமல் போய்விட்டார் என்றெல்லாம் நாம் புலம்புகிறோமே. அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்காக தான் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார். ஏன் அதை விளங்க செய்ய வேண்டும்? ஏன் அதை வெளிப்படுத்த வேண்டும்? எத்தனை காலங்கள் தான் சத்ரு ஜெயித்து கொண்டே இருப்பார்? தேவனுடைய பிள்ளைகளும் ஜெயிக்க வேண்டும் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளும் வெற்றி பெற வேண்டும் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளும் ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறார், நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். சில நமக்கு ரோதமாக தீமை செய்திருப்பார்கள், பொல்லாப்பு செய்திருப்பார்கள், அவமானம் படுத்தியிருப்பார்கள், குறைவுபடுத்தியிருப்பார்கள், நம்மை பற்றி பின்னாக புரணி பேசியிருப்பார்கள், நம்மை பற்றி தரகுறவாக பேசியிருப்பார்கள். இவைகளெல்லாம் வந்தாலும், இவைகளெல்லாம் நடந்தாலும், இவைகளெல்லாம் நம் மேல் விழுந்தாலும், ஆனால் நான் உத்தமன், நான் உண்மை உள்ளவன் என்பதை விளங்கப்படுகிறது தேவனால் மாத்திரம்தான் முடியும், தேவனால் தான் கூடும். ஒரு சமயம் ஒரு 2 அட்வொகேட்ஸ், அதாவது பிரபலமான 2 வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கை கையாளுகிறார்கள். அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட மனிதன் ஒரு கொலை செய்தவர், கொலையாளி. அவனை நிரபராதி என்று வாதாட வேண்டும்.
அவனை நிரபராதி என்று வாதாடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அவன் நிரபராதி அல்ல. அப்பொழுது இந்த 2 அட்வொகேட்ஸும் 2 வழக்கறிஞர்களும் குற்றம் செய்தவனை நிரபராதி என்று நாங்கள் சொல்லி விடுதலை வாங்கி கொடுக்க விரும்புகிறோம் என்று சவால் விட்டு அந்த குற்றம் செய்த அந்த பெரிய மனிதனை 2 பேரும் சேர்ந்து அவன் குற்றமற்றவன் என்ற தீர்ப்பை வாங்கிவிட்டார்கள். அந்த தீர்ப்பை வாங்கினது மாத்திரமல்ல, பெரிய கொண்டாட்டம் அந்த நாளில். எங்களுக்கு முன்பா அந்த எந்த இதுவும் நிக்கல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறவர். ஆனாலும் அவர் சில நேரங்களில் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குறதையும் காண முடியும். அப்ப அந்த நேரத்துல இந்த தீர்ப்பு 1-2 வருடங்களுக்குள் அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்த அந்த 2 அட்வொகேட்டுகளும் சரீரத்தின்படி பாதிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் பல குழப்பங்கள், பாடுகள் வந்தது. அவர்கள் குடும்பங்கள் பல சோதனைகளை, வேதனைகளை சந்திக்க நேரிட்டது. அப்பொழுது சொன்னார்கள், மனிதனுடைய கரத்திலிருந்து அவனை காப்பாற்றி விட்டார்கள், ஆனால் கடவுளுடைய கரத்திலிருந்து இவர்களை யார் காப்பாற்றுவது என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப பாருங்க, அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று பழமொழி சொல்லுவார்கள். அதே போல நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய நீதி அப்பொழுது காணப்படாதது போல இருக்கலாம். நம்முடைய நியாயம் மற்றவர்களுக்கு வெளிப்படாததை போல இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படி அல்ல அல்லவா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சில சொல்லும், அந்த நீதி அப்படி ஏமாத்திட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, கர்த்தர் பார்க்க மாட்டாரா, கர்த்தர் கேட்க மாட்டாரா, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவன் கேட்ட மாதிரி தெரியாது, கர்த்தர் பார்த்த மாதிரி தெரியாது. ஐயோ கர்த்தர் இல்லையே, கர்த்தர் இதெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நாம் பொறுத்திருந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் கர்த்தர் என்னென்ன காரியங்களை எப்படி செய்கிறார் என்பதை. பயங்கரமாக இருக்கும் அந்த காரியம், மிக அதிபயங்கரமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடப்பது. பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு காரியத்துல உடைய நீதி மறக்கப்பட்டுருச்சு, என் நியாயத்தை மறைத்து விட்டார்கள், எனக்கு அவமானப்படுத்தி விட்டார்கள், நான் வெட்கப்பட்டேன், நான் போய் கண்ணீர் வடிச்சு அவமானப்பட்டு நான் அங்க போய் நிற்க பண்ணினார்கள், அத்தனை அடி, அத்தனை வேதனை, அத்தனை வசை சொல், அவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் பொழுது இருதயம் கசக்கி பிழிந்து, ஆண்டவரே இது என்னப்பா அப்படின்னு நான் புலம்பின காலங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் இந்த செய்தி. ஆண்டவர் சொல்லுகிறா, உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்டம் பகலை போல நான் விளங்க பண்ணுவேன். அப்படி நான் விளங்க பண்ணும் நாளில் என் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவேன். அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய பிள்ளைகளுடைய நீதி வெளிப்படும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் வெளிப்படும். அப்ப என் பிள்ளை உத்தமனை நீ இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினாயே என்று சர்வ வல்லமையுடைய தேவன், சர்வ லோகத்திற்கு ஆண்டவர் கேட்க ஆரம்பிப்பார். யார் பதில் சொல்ல முடியும்? யார் அதற்கு பதிலாக வந்து நிற்க முடியும்? கர்த்தர் கேட்கிறார், யார் பதில் சொல்ல முடியும்? கர்த்தர் கேட்கிறார், யார் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? இந்த காலை வேளையில இந்த தியானத்துல இருக்கிற இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் நிந்தைகளை மாற்றுகிற நாட்கள் இந்த நாட்கள், உங்கள் அவமானங்களை மாற்றி போடுகிற நாட்கள் இந்த நாட்கள்.
உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், குத்தினவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து என் பிள்ளை உத்தமி, என் பிள்ளை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிற நாட்கள் இந்த நாட்கள். அந்த நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, மன வருத்தப்படாதிருங்க. என் நீதி மறக்கப்பட்ட நீதி அல்ல. உங்கள் நீதியை விளங்க பண்ணுகிற நியாயாதிபதியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நீதி வெளிப்படும் நாளில், வெளிப்படும் போது அவர் நியாய தீர்ப்பையும் சேர்த்து வெளிப்படுத்துவார். அன்று துன்மார்க்கனுக்கும் தீமை செய்தவனுக்கும் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். கண்டு கர்த்தரை துதிக்கப் போகிறீர்கள். இந்த காலை வேளையில் துதியுங்கள். என் நீதியை வெளிச்சத்தைப் போல, என் நியாயத்தை பட்டப்பகலைப் போல விளங்க பண்ணுகிற கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்று நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது, அவர் சொன்ன நல் வார்த்தைகள் அத்தனை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென், ஆமென்.